உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்க்க போறோம். ஃபெஸ்டிவல் சீசன் ஆல்மோஸ்ட் முடிகிற தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேருக்கு வெட் கிரைண்டர் வாங்குறதுல ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ புது ப்ராடக்ட் எதெல்லாம் இருக்கு, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத கேட்கறதுக்கும் சில பேர் ஆர்வமா இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அதுக்காக டாப் 5 பெஸ்ட் வெட் கிரைண்டர் மாடல் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வெட் கிரைண்டர் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் கிரைட்டீரியாஸ் நான் வச்சிருக்கேன். என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான பிராண்ட்ல வாங்க போறோம், ரெண்டாவது எவ்வளவு கெப்பாசிட்டி ஆஃப் மாவு அதுல அரைக்க போறோம் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணிக்கணும். மூணாவது டெக்னாலஜி ஆஃப் பர்பஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. என்ன காரணம், என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான மாவெல்லாம் அரைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அது. நாலாவது எவ்வளவு பட்ஜெட், 2500 ரூபாயும் ஒரு வெட் கிரைண்டர் கிடைக்குது, 3000 ரூபாயும் கிடைக்குது, அட் தி சேம் டைம் 5000 ரூபாயும் கிடைக்குது. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் லைஃப் டைம்ல ஒரு தடவை தான் ஒரு வெட் கிரைண்டர் வாங்க போறோம். சோ அதுக்கு கொஞ்சம் காசு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான வேல்யூ ஆஃப் மணியா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அண்ட் வாரண்டி, வெட் கிரைண்டர் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் அப்படிங்கிறது காமன் வாரண்டியா தராங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் பிரிக்கிறாங்க வாரண்டியை. தட் மீன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மோட்டார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் தராங்க. ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் ஒரு சில ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருடம் அப்படிங்கிறது காமனான ஒரு வாரண்டியா கொடுக்குறாங்க. நார்மலா நம்ம ஒரு வெட் கிரைண்டர் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுல உங்களுக்கு 1.5 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு 1.8 லிட்டர் கிடைக்குது, 2 லிட்டர் கிடைக்குது, 2.5 லிட்டர் வரைக்கும் கிடைக்குது. சோ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம எவ்வளவு மாவு அரைக்க போறோம் அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம வாங்கக்கூடிய அந்த வெட் கிரைண்டர்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டீல்ல மேக் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா 304 அப்படின்ற ஒரு கிரேட்ல பண்ணிருக்காங்களா, இது ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ல வருதா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டீலுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரேட் கொடுத்திருப்பாங்க. அந்த கிரேட் படி தான் அதோட திக்னஸா இருக்கட்டும், அதோட குவாலிட்டியா இருக்கட்டும், அதை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் நம்ம ஃபுட் சார்ந்து வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா 304 கிரேட் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிரேட் அப்படிங்கறத சொல்லலாம். வெட் கிரைண்டரோட அவுட்டர் பாடி உங்களுக்கு ABS மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்களா, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. மேல ஒரு லிட் மாதிரி கொடுக்குறாங்க. சோ அந்த லிட் பாத்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டா நல்ல குவாலிட்டியா இருக்கா, ஜஸ்ட் கீழே போட்டோனே உடையற மாதிரிலாம் இருக்க கூடாது, நல்ல திக்னஸா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்க செக் பண்ணணும். அண்ட் அதுல வரக்கூடிய ஸ்டோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்டட் கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி எலக்கா ப்ராடக்ட்ல தராங்க. பட் நாமினல் ப்ராடக்ட்ல உங்களுக்கு சிலிண்டர் டைப்ல தராங்க, சர்க்கிள் டைப்ல தராங்க. சோ நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டோன் வரப்போகுது இல்லையா. அந்த ஸ்டோன் டிஃபரெண்டான வெரைட்டில வரதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சோ அப்ப அந்த ஸ்டோனை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வகையில இருந்தா எவ்வளவு சீக்கிரம் மாவு ஆட்ட முடியும், எவ்வளவு மாவு அரைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய விஷயம் தான். நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஸ்டோன் டைப் உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல கிடைக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் அடிஷனலா கிடைக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கோகனட் கிராப் பண்றதுக்கு, அதாவது தேங்காவை துருவுறதுக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆட்டா மாவு கினீடிங் பண்றதுக்கு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டா மாவு பாத்தீங்கன்னா பிசைஞ்சிட்டு இருக்கோம் கையில இல்லையா. இந்த வெட் கிரைண்டர்லயே நம்ம அந்த மாவு பிளஸ் தண்ணி பிளஸ் சால்ட் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பிசைய ஆரம்பிச்சிருது இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. அதுவும் இல்லாம இந்த 2 விஷயம் உங்களுக்கு வேணுமா, தராங்களா அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம். இன் கேஸ் உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல பெருசா நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அப்போ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலா 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 150 வாட்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி உங்களுக்கு வாட்ஸ் இருக்க ஒரு வெட் கிரைண்டர் வாங்கிக்கோங்க. கூடவே உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் டைரக்டா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியுமா, டைரக்டா வேற எங்கேயாவது ஸ்டோர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத திங்க் பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இல்லையா இத்தனை விஷயங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்காக இப்போ நம்ம பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல விடியம்ல இருந்து வரக்கூடிய வெட் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். பிரிசிஷன் மிஷின் ஸ்டோன் பேஸ் கொடுத்திருக்காங்க. காம்பாக்டான ஒரு டிசைன் அண்ட் சைலண்டான ஆபரேஷன் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, 100% காப்பர் மோட்டார் தராங்க. வாரண்டி 5 இயர்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் 2 இயர் மோட்டாருக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 5390 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 12 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல சௌபாகியால இருந்து வரக்கூடிய H வெட் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். ரிமூவபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் அண்ட் ரோலிங் ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்பாக்டான டிசைன் அண்ட் சைலண்டான ஆபரேஷன் இதுலயும் இருக்கும். 1 கிலோகிராம் ரா ரைஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா அவுட்புட் 2 லிட்டர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். வாரண்டி 2 இயர் வரைக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2919 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 65 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Panasonicல இருந்து வரக்கூடிய வெட் கிரைண்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம்.
கெபாசிட்டி 2 லிட்டர் தராங்க. 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தராங்க. ஹை குவாலிட்டி 2 கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. கட்டிங் எட்ஜ் 3D ஆல்பா ஃப்ளோட் டெக்னாலஜி இருக்கு. வாரண்டி 5 இயர்ஸ்க்கு ஈட்ட இருக்கும் அண்ட் 2 இயர்ஸ் ப்ராடக்ட்க்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 5899 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 243 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல எல்கில இருந்து வரக்கூடிய அல்ட்ரா கிரைண்ட் வெட் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். கெபாசிட்டி 2 லிட்டர் தராங்க. AISI 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலா வருது. ஹெவி டியூட்டி மோட்டார் தராங்க. 150 வாட் வரைக்கும் கொடுக்கறாங்க. பேண்டேட்டட் கோனிக்கல் ஸ்டோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. கம்மியான ஹீட் தான் இதுல ப்ரொடியூஸ் ஆகும். 5 இயர்ஸ் ப்ராடக்ட்டான வாரண்டியும் மல்டி யூட்டிலிட்டி ட்ரம்மும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 6490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1590 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் வெட் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். கெபாசிட்டி 2 லிட்டர் வரைக்கும் தராங்க. ஷாக் ப்ரூஃப் பாடியா வருது. 4-வே கிரைண்டிங் சிஸ்டம் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஷாக் ப்ரூஃப் ABS பாடி அண்ட் ஸ்டீல் ட்ரம்மும் தராங்க. மோட்டாருக்கான வாரண்டி 2 இயர்ஸ்க்கும் ப்ராடக்டான வாரண்டி 2 இயர்ஸும் தராங்க. பட்ஜெட்ல நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2935 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1988 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த வெட் கிரைண்டர் மாடல் எல்லாத்தையும் Flipkart அண்ட் அமேசான்ல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Flipkartல ஒரு சில ப்ராடக்ட் இல்லாத காரணத்தினால ஆல்டர்னேட்டிவான லிங்க்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். நல்ல ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் தான், நீங்க அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.